வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குச்சந்தைனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பங்குச்சந்தையில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி லேர்ன் பண்ணிவிட்டு பங்குச்சந்தையில் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா ஒரு கணிசமான பணத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியும். அப்படி எதுவுமே தெரியாமல் நம்ம பங்குச்சந்தையில் போயிட்டு ட்ரேட் பண்ணோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லாஸ் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்காவது கற்றுட்டு போய் அதில் வர்த்தகம் பண்ணனா நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாகவே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பேசிக்கான விஷயம் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை நாமே வளர்த்துட்டு அந்த பிஸ்னஸை ஓரளவுக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா XYZ ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணி இது நல்ல போயிட்டுருக்கு, நல்ல பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்க கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது இந்த கம்பெனியை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ என்கிட்ட ஒரு 5 lakhs இருக்குது. நீடட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs வேணும். ஸோ இந்த 5 லட்சத்தை நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஒன்று பேங்கில் லோன் வாங்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கலாம். அப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கும்போது அந்த ஃப்ரெண்டை என்னுடைய பிஸ்னஸில் இணைச்சிக்கலாம். அப்படி என் ஃப்ரெண்டும் நானும் அப்போ என்னுடைய கம்பெனிக்கு பார்ட்னர்ஸாக வந்துடுவார். ஸோ அப்படி பார்ட்னராக வரும்போது என்னுடைய லாப நஷ்டத்தில் என்னுடைய கம்பெனியில் லாப நஷ்டத்தில் 2 பேர்த்துக்குமே பங்கு இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளவு? 5 lakhs. இந்த 5 lakhs மக்கள்கிட்ட இருந்து வாங்கி என்னுடைய பிஸ்னஸில் போட்டுட்டு என்னுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ அதிலிருந்து வர லாபத்தில் 50% என்னுடைய பங்கை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸுக்கு தேவையான அமௌண்ட்டை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி ஸோ அதை அவங்க பிஸ்னஸில் போட்டுட்டு அந்த பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. யார் யார் ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு. அது ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்டாக இருக்கலாம், போனஸ் ஷேரு, ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அப்படி செபி அப்படின்னு சொல்கிறாங்க, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பங்குச்சந்தையில் முரண்பாடுகளை கண்காணிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இது ஒரு இந்தியன் கம்பெனி தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NSE அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 1800 கம்பெனி இருக்குது. BSEயில் பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இதில் ஒரு 5000 கம்பெனி இருக்குது. IPO அப்படின்னா இப்போ என்னுடைய நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நான் ஒரு நிறுவனம் என்னுடைய நிறுவனத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். எங்கிட்ட 5 லட்சம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 லட்சத்தை மக்கள்கிட்ட இருந்து நான் வாங்கணும், திரட்டணும், மணியை திரட்டணும். ஸோ அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிற ஒரு இதில் தான் கொண்டு வருவாங்க. இதை எடுத்தோடனே என்னுடைய கம்பெனியை நான் டைரெக்டாக போயிட்டு அந்த மாதிரி NSEலையோ BSEலையோ லிஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ நான் செபியை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க அலோவ் பண்ணால் மட்டும்தான் NSE அண்ட் BSEயில் நம்ம லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி IPOவில் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி என்னுடைய கம்பெனிக்கு எனக்கு தேவையான அமௌண்ட் பொதுமக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கு IPO ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ IPO டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPO ஓப்பன் ஒரு டேட், இந்த IPO எப்போ ஓப்பன் ஆகுது, IPO க்ளோஸ் டேட், அது எப்போ க்ளோஸ் ஆகுது. ஸோ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும்? 5 lakh தேவைப்படுது. ஸோ அவங்க இந்த IPO ப்ரைஸ் செபி தான்
ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் தான் என்னுடைய கம்பெனியே உடைய க்ரோத்தை பொறுத்து நான் என்னுடைய கம்பெனி என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஐபிஓ ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவாங்க. பேஸ் வேல்யூ, ஐபிஓ சைஸ், எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு, 5 lakhs தேவைப்பட்டுச்சு. லிஸ்டிங் அட்டு இது எங்கே லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி அண்டு என்எஸ்சி. ஸோ லாட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. இந்த லாட் சைட் வந்து ஐபிஓவில் மட்டும் ஃபிக்ஸட். ஓகேங்களா. நம்ம ஷேராக வந்து தனியாக வாங்கும்போது 1, 2, 5, 10 இந்த மாதிரி எத்தனை ஷேர் வேணும் வாங்கிக்கலாம். பட் ஐபிஓவில் வந்து லாட் சைஸில் தான் ஒரு லாட்டு தான் மினிமம் ஒரு லாட் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணுவாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறது மினிமம் 20,000 5,000 பார்த்தீங்கன்னா 1 lakh இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற நம்மளை மாதிரி பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனியுடைய எம்ப்ளாயீஸ் இவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. பிஎஸ்சி அண்டு என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அஸ் யூஷுவல் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ். ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனிக்கு அவங்களுடைய பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான அமௌண்ட்டு வந்து தேவைப்படுது. அந்த அமௌண்ட்டை வந்து பொதுமக்கள்கிட்டருந்து வாங்குகிறாங்க. பொதுமக்கள்கிட்டருந்து வாங்கி அவங்க பிஸ்னஸில் போடுறாங்க. அந்த பிஸ்னஸை வந்து நல்லா க்ரோ ஆச்சு அப்படின்னா அவங்க வர்ற பிஸ்னஸில் வர லாபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து யார் வந்து ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து என்ன வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஷேரை வாங்குறதுனால நம்ம வந்து ஒரு பயன் பெறுறோம். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்லேயே நான் வந்து ஒரு 100 ஷேர் வச்சுருந்தேன்னு வச்சுக்க அப்ளை வாங்கும்போது. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது, நல்ல க்ரோத்து பொட்டன்ஷியல் காமிச்சிருக்காங்க. ஸோ நான் வாங்கினதனுடைய ஷேரோடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எனக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க, போனஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணதே என்னமோ 10,000 ரூபாயாக தான் இருக்கும். பட் ஒரு 5 years 20 years கழித்து பார்க்கும்போது 10 years கழித்து பார்க்கும்போது அது வந்து ஒரு நல்ல ரிட்டர்னாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் வீடியோவில் என்எஸ்சியோடைய ஸ்டாக் லிஸ்ட் அண்ட் பிஎஸ்சியோடைய ஸ்டாக் லிஸ்ட், அதுக்கப்புறம் டிமாண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எப்படி ஸ்டாக் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.